இந்த வீடியோவில் நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிளுக்கு எப்படி வேல்யூவை ரீட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட் டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிஇன்னை யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூவை ரீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிஅவுட்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது எஸ்டிடின்ற நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐபின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நியூமரிக் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம், என்டர் ஏ நியூமரிக் வேல்யூன்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஐபின்ற வேரியபிளுக்கு வேல்யூவை ரீட் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா, இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் வேல்யூவை ரீட் பண்ணி அதை ஐபியில் ஸ்டோர் பண்ணும். அடுத்தது இருக்கக்கூடிய சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐபின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இந்த கிவன் வேல்யூஸ்ன்னு சொல்லி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்குது. இப்போ இது பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூமரிக் வேல்யூ கேட்குது. நம்ம 123ன்ற வேல்யூவை கொடுப்போம். இப்போ என்ன இருக்குது, கொடுத்த வேல்யூ 123ன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணி 2 வேல்யூ கொடுக்கலாம். 123ன்றதுக்கு பதிலாக 12 ஒரு ஸ்பேஸ் விட்டு 3ன்ற வேல்யூவை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 12 கொடுத்துட்டோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 3 கொடுக்குறோம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 மட்டும்தான் ரீட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம எடுத்து இன்டிஜர் டேட்டா டைப் ஸ்பேஸ் வந்ததால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 12 மட்டும்தான் ரீட் பண்ணியிருக்கு. 3 அப்படியே இன்புட் ஸ்ட்ரீம்லேயே நெக்ஸ்ட் இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்புட் ஏதாவது வந்தால் அது அந்த வேல்யூவை ரீட் பண்ணிக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, இப்போ நியூமரிக் வேல்யூ தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு கேரக்டர் வேல்யூவை கொடுத்தா நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிவன் வேல்யூ இஸ் 0ன்னு வருது. பொதுவாக நம்ம தியரிட்டிக்கலாக என்ன படிப்போம்னா, இது மாதிரி வந்தால் அதனோட ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆகும்ட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே நான் டெமோ காட்டுற இந்த பர்டிகுலர் ஐடியில் பார்த்திங்கன்னா டைப் மிஸ் மேட்ச் வந்தால் அது 0ன்னு தான் அக்செப்ட் பண்ணும். வேறஸ் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்லாம் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். ஸோ இது என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக். நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். நீங்கள் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இதே மாதிரியான வேல்யூ கொடுத்து ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.